இந்த கதை துணிச்சலான ஆதி என்ற சிறுவனுக்கும் அவனது சிறிய ரோபோ நண்பன் சிட்டுவுக்கும் இடையேயான ஒரு அற்புதமான சாகச பயணத்தை கூறுகிறது. ஒரு நாள் ஆதி ஒரு பழைய நூலகத்தில் தூசி படிந்த வரைபடம் ஒன்றை கண்டுபிடிக்கிறான். அந்த வரைபடத்தில் மேகங்களுக்கு மேலே மிதக்கும் ஸ்வர்ண தீவு மற்றும் அதன் மையத்தில் ஒளிரும் அபூர்வமான லிமினோஃப்ளவர் பற்றி வரையப்பட்டிருந்தது. இந்த மாயாஜால பூவின் சக்தியை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஆதியும் சிட்டுவும் தங்கள் பயணத்தை தொடங்க தயாராகிறார்கள். ஆதியும் சிட்டுவும் தாங்களாகவே வடிவமைத்த சிறிய விமானத்தில் ஏறி வானம் மற்றும் மேகங்களைக் கடந்து சாகசமாக பறக்கிறார்கள். தங்கள் இலக்கை அடைவதற்கான உற்சாகத்துடன் மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில் அவர்களது பயணம் தொடர்கிறது. கடைசியில் இருவரும் ஸ்வர்ணத்தீவில் தரையிறங்குகிறார்கள். தங்கம் போல ஒளிரும் மண்ணில் அபூர்வமான லிமினோஃப்ளவர் ஒளியுடன் திகழ்கிறது. ஆனால் அந்த பூவை திருட முயற்சிக்கும் மாயாஜால நிழல் போன்ற கருப்பு பூனை வில்லன் திடீரென இருளிலிருந்து வெளிப்பட்டு ஆதிக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. பூனையின் நிழல் தாக்குதல்களை ஆதி தனது புத்திசாலித்தனத்தால் எதிர்கொள்கிறான். அவன் தனது பேக்பேக்கிலிருந்து எடுத்த பிரதிபலிப்பு கேடயத்தை பயன்படுத்தி பூனையின் நிழல் தாக்குதல்களை தடுக்கிறான். சிட்டுவின் உதவி மற்றும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் தந்திரத்தால் கருப்பு பூனை வில்லன் தோற்கடிக்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறது. ஆதியும் சிட்டுவும் வெற்றிகரமாக லிமினோஃப்ளவரை பாதுகாக்கிறார்கள். ஆதியும் சிட்டுவும் வெற்றிகரமாக லிமினோஃப்ளவரை தங்கள் கிராமத்திற்கு கொண்டு வந்து அதை கிராமத்தின் மையத்தில் வைக்கிறார்கள். அந்த மாயாஜால பூவின் ஒளியால் கிராமம் முழுவதும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் ஒளிர்கிறது. தங்கள் சாகசத்தின் வெற்றியில் ஆதியும் சிட்டுவும் மகிழ்ச்சியில் திளைக்க அந்த கிராமம் முழுவதும் ஆனந்தத்தால் நிரம்பி வழிகிறது. ஒரு காலத்தில் அழகிய பூங்கா என்ற தோட்டமானது சாம்பல் நிறமும் சோகமும் மட்டுமே நிறைந்த உயிரற்ற இடமாக இருந்தது. இங்குள்ள வண்ணங்களின் ஆதாரம் மிக பெரிய மற்றும் மிக பழமையான மாமா வண்ணத்து பூச்சி தூசியால் மூடப்பட்டு பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்தது. இந்த இருண்ட உலகில் இளமதி என்ற கியூட்டான ஆனால் துடிப்பான வண்டு ஒன்று தனது சிறிய ஒளியுடன் நம்பிக்கையை தேடி பறந்தது. அவள் குட்டி என்ற பயந்த சுபாவமுள்ள நீல நிற நத்தையை சந்திக்கிறாள். குட்டி எவ்வளவு பயந்தாலும் பூங்காவிற்கு மீண்டும் வண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்ற இளமதியின் கனவை ஆதரிக்கிறான். மாமா வண்ணத்து பூச்சியின் தூக்கத்தை கலைக்க அவர்கள் இருவரும் சவாலான ஒரு பயணத்தை தொடங்குகின்றனர். ஆழமான பள்ளத்தை கடக்க இளமதி குட்டியை தூக்கிச் செல்ல, மெல்லிய மரக்கிளையை கடக்க குட்டி ஒரு இலைப்படகில் சாகசம் செய்கிறான். இறுதியில் இருவரும் மாமாவின் பிரம்மாண்டமான தூசு படிந்த இறக்கைகளை அடைகின்றனர். குட்டி பயத்தில் உறுதியுடன் நிற்க, இளமதி தைரியத்துடன் மாமாவின் இறக்கைகளில் உள்ள தூசியை தட்டி அகற்றுகிறாள். தூசி நீங்கியவுடன் மாமா பிரகாசமான வண்ணங்களுடன் கண் விழிக்கிறது. மாமாவிடமிருந்து புறப்பட்ட வண்ண ஒளி அலைகள் பூங்கா முழுவதும் பரவி சாம்பல் நிற உலகை வினாடிகளில் நீக்கி ஒரு அழகான மழைவில் பூங்காவாக மாற்றுகிறது. இறுதியில் இளமதியும் குட்டியும் பயத்தை வென்ற மகிழ்ச்சியுடன் வண்ணமயமான புதிய தோட்டத்தில் விளையாடி மகிழ்கின்றனர். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, மாறாக பயம் இருந்தும் அதை எதிர்கொள்வதுதான் என்ற நீதியுடன் கதை நிறைவுறுகிறது. சூர்யா என்ற 7 வயது சிறுவன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சலிப்புற்றிருக்கிறான். ஒருநாள் அவன் தன் பாட்டியின் பழைய பெட்டியை திறக்கும்போது பிரகாசமான வண்ணங்களில் ஒளிரும் மற்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக பேசும் சந்தோஷ் என்ற ஒரு சிறிய 3D பறவையை சந்திக்கிறான். சந்தோஷ் பறவை மகிழ்ச்சி எங்கே என்ற சவாலுடன் சூர்யாவை ஒரு மாயாஜால சாகச பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த பயணத்தில் அவர்கள் சிரிக்கும் பழத்தோட்டம், வண்ண பலூன்களின் மலை மற்றும் எல்லாவற்றையும் பிரகாசமாக்கும் ஒளி தரும் நீரூற்று போன்ற வேடிக்கையான 3D உலகங்களைச் சுற்றிப் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சாகசத்தின் முடிவிலும் மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயங்களில் இல்லை, ஆனால் பகிர்தல், அன்பு மற்றும் சிறிய அன்றாட தருணங்களில் இருக்கிறது என்பதை சூர்யா புரிந்து கொள்கிறான். கடைசியில் சந்தோஷ் பறவை சூர்யாவின் மனதிற்குள் சென்றும் மறைந்து உண்மையான மகிழ்ச்சி அவனுள்ளேயே இருப்பதை அவனுக்கு உணர்த்துகிறது. மிட்டாய்கள் மீது அலாதி பிரியம் கொண்ட மிட்டாய்க்குட்டி என்ற துருதுரு சிறுவன் பேசும் திறன் கொண்ட ஒரு மாயக்குடையை வண்ணக்குடையை கண்டெடுக்கிறான். இந்த குடையின் சிறப்பு என்னவென்றால், அதை ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் சுழற்றினால் அந்த நிறம் தொடர்பான ஆச்சரியமான ஒரு மிட்டாய் உலகம் திறக்கும்.
உதாரணமாக சிவப்பு நிறம் சாக்லேட் நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த உலகை திறக்கும். மிட்டாய் குட்டியும் அவனுக்கு வழிகாட்டியாக செயல்படும் அறிவான வண்ணக்குடையும் சேர்ந்து தினமும் ஒரு புதிய மிட்டாய் உலகிற்கு சாகச பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு பயணத்தின் முடிவிலும் அவர்கள் ஒரு சிறிய சவாலை, உதாரணமாக பசை மிட்டாய் கடலை தாண்டுவது சந்திக்கிறார்கள். இந்த சாகசங்களின் மூலம் மிட்டாய் குட்டி பகிர்ந்து உண்பதன், பொறுமையாக இருப்பதன் மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை பற்றிய நல்ல பாடங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் @APJ Kalam 2021 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.